நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், சார் ரஷ்யா ஈரானை கை கழுவிருச்சா இல்லை காப்பாற்றுமா சார் அப்படிங்கிற கேள்வி. அதற்கு பிறகுதான் சில விஷயங்களை தேட ஆரம்பித்தேன். எதனால் இன்ன வரைக்கும் ரஷ்யா ஈரானுக்குள்ள என்ட்ராகலை? சீனா செய்யக்கூடிய உதவியை ஏன் ரஷ்யா செய்யலை, இல்லை செஞ்சுருக்கா? இதான் கேள்வி. கத்தாரில் கடையவே மூடிட்டாங்க. அப்படி எந்த கடையை மூடினாங்க? டிசம்பர் வரைக்கும் ஸ்கூல் லீவு. எங்கே? அப்போது டிசம்பர் வரைக்கும் போர் நடக்க போகுதா? இது எந்த நாட்டில்? இந்த கேள்வி தான். இந்த போர் ட்ரம்ப் சொன்ன மாதிரி 4 வாரங்கள் வரைக்கும் நடக்குமா, இல்லை 2026 கடைசி வரை நடக்குமா? ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வித் வீடியோ ப்ரூஃபோட நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஓடி ஓடி உழைக்கணும் தெரியும், ஆனால் துரத்தி அடிக்கணும் யாரை? தப்பு பண்ணவங்களை. அந்த வகையில் இந்த விமானம் அமெரிக்காவினுடைய விமானம், அதை துரத்தி ஈரான் அடிக்குது. அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சக்சஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அது ஒரு டேஸ்ட் இல்லையா? இன்று காலை குவைத் வான்வெளியில் அமெரிக்காவினுடைய போர் விமானம் ஈரானிய ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு தருணம். 3 அமெரிக்க ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் சொல்லுது. பதிலுக்கு அமெரிக்கா என்ன சொல்லுது? கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கும். சரி, வீழ்த்தப்பட்ட அனைத்து அமெரிக்க ஜெட் விமானங்களையும் இந்தியா பதிவு செய்யும். காரணம் என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூரில் ட்ரம்ப் சொன்னது போல வழக்கமான நடவடிக்கையாது இல்லை 100 முறை 600 முறைக்கு மேலே எப்படி பாகிஸ்தானுடைய விமானங்கள் இந்திய விமானங்கள் பற்றி ட்ரம்ப் தேவையில்லாமல் பேசினார்ல. இப்போ அவருடைய விமானம் என்ன நிலைமையில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறட்டும். ஈரானில் இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் மூடப்படுவதாக ஈரானுடைய IRGC முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈரானில் நடப்பாண்டு இறுதி வரைக்கும் இந்த பள்ளி கல்லூரிகள் மூடப்படுது அப்படின்னா இந்த போரை ஓராண்டு காலம் நடத்துவதற்கு ஈரான் திட்டமிட்டு இருப்பதாகத்தான் நமக்கு புரியுது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ச்சியாக, அதற்கான பதில் தாக்குதல், கிழக்கு பிராந்தியம், மிடில் ஈஸ்டினுடைய ஒட்டுமொத்த நாடுகள், கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகளுக்கு எதிராக இப்போ ஈரான் பகைச்சிக்கிட்டாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஈரானில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இந்தியர்களும் இருக்காங்க. தமிழக மாணவர்கள் மிடில் ஈஸ்டினுடைய வெவ்வேறு பகுதிகளில் படிக்கிறாங்க. குவைத்து, கத்தாரு, பக்ரைனு, சவுதி அரேபியா உள்ளிட்ட எல்லா வளைகுடா நாடுகளில், கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் படிக்கிறாங்க. இப்போது படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே இப்போ இந்த போர்னால் ஏகப்பட்ட சிரமங்கள் ஏற்படுது. ஏற்கனவே CBSE அந்த 12th 10th எக்ஸாம் போஸ்ட்பண்ட் ஆயிருக்கு. ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு சேட்டலைட் புகைப்படம், அது தொடர்பான வீடியோ ஒன்று. சரியா? இது மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இடங்களை நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வேறு எங்கேயும் நீங்கள் சேட்டலைட் சேனல்கள்லாம் இதை உங்களுக்கு காண்பிக்க மாட்டாங்க. ரைட்டா? இப்போது பக்ரைனுடைய மனாமா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை தலைமையகத்தில் தான் 2 செயற்கைக்கோள் முனையங்களை ஈரான் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போது சேட்டலைட் இமேஜஸ் காட்டுது. சரியா? துபாய் முழுவதுமாக தும்சம் செய்யப்பட்டு விட்டது. காரணம் ஈரான். சிதறி கிடக்கக்கூடிய துபாயினுடைய கட்டடங்கள், தெரித்து ஓடக்கூடிய மக்கள். இதுதான் ஹாட் நியூஸ். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறது தான் எனக்கு இவ்வளவு சோகமான நிகழ்வுகளையும் சிரிப்பை வரவழைத்தது. மத்திய கிழக்கை பார்க்கும்போது உக்ரைனுடைய பாதுகாப்பு ஈடு செய்ய முடியாதது, உக்ரைனுடைய பாதுகாப்பு இந்த நேரத்தில் அவசியமானது அப்படின்னு மத்திய கிழக்கை பார்க்கும்போது அவருக்கு புரியுதான். இப்போது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போங்கிறத மக்கள் உணரணும் அப்படின்னு சொல்கிறார்.
உனக்கும் முட்டை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. எந்த நேரத்தில் எதை பேசுகிற. ரெண்டாவது, ஈரானுக்கு எதிராக நாங்கள் ஆயுதம் ஏந்துவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. உனக்கு ஆயுதம் ஏந்துறதுக்கே இங்கே ரஷ்யா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க. சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்யா ஈரானுக்கு உதவி செய்யுதா இல்லையா? இந்த பெஸ்கோவ் அப்படிங்கிற டிமிட்ரி பெஸ்கோவ் அப்படிங்கிற நபர், இவர் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு ரைட் ஹேண்ட், ரைட்டா, லெஃப்ட் ஹேண்ட் வந்து லாவ்ரோவ். அப்படிப்பட்ட நபர், ரொம்ப போல்டான ஒரு நபர். இவருடைய ஸ்பீச்லேயே உங்களுக்கு தெரியும். ஆயுதம் ஏந்திய ஆக்கிரமிப்பின் மீது, அதாவது இப்போது இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, ஆயுதம் ஏந்தி இருக்கிறது ஈரான். பிரிக்ஸ் உறுப்பினர்கள் பரஸ்பர உதவிக்கான கடமைகளை அது உள்ளடக்குவதில்லை. பிரிக்ஸில் யார் யார் மெம்பரு? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. அதற்கு பிறகு யார்? இந்த சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற நாடு. இது தவிர்த்து ஈரானும் பிரிக்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான். நேட்டோ நாடுகளை அதனுடைய உறுப்பினர்கள் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து போரிடுவாங்க. இதுதான் நாட்டோட ஸ்ட்ரக்சர். பட் பிரிக்ஸில் அந்த முறை வராது அப்படின்னு சொல்கிறாரு பெஸ்கோ. அப்போ இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னென்னா, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய ரஷ்யா ஈரானுக்கு டைரக்ட் வாரில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரஷ்யா என்ன மாதிரியான உதவிகள் மட்டும் ஈரானுக்கு செய்ய முடியும் அப்படின்னு. மிசைல் கொடுக்கலாம், பட் டைரக்ட் வாரில் அவங்க ஈடுபட மாட்டாங்கங்கிறத சொல்கிறாங்க. சரி, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானங்கள், போர் கப்பல்கள், இது எல்லாமே பயந்து இப்போ ஓட்டம் பிடிக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது அரபு நாடுகள்லையும் வளைகுடா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் எல்லாமே வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு அரபு நாடுகள் முழுமையாக அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுக்குது. ஈரானுடைய ஏவுகணைகள், ட்ரோன் தாக்குதல் அதிகமாகிறதுனால அமெரிக்க இராணுவம் இப்போது வளைகுடா நாடுகளை விட்டு தன்னுடைய ஹெலிகாப்டர் இராணுவ வீரர்களோடு வேறு இடத்தை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க. கமினி அவர்களுடைய மரணத்துக்கு இந்தியா ஏன் கண்டனம் தெரிவிக்கலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையும் ஒரு காரணம். மோடி அவர்களுடைய எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்குங்கிறதுனால மட்டுமே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மோடி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கலை. அதே நேரத்தில் கமினி அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்கது தான். இது தொடர்பாக இந்தியா தனது வருத்தத்தை கூட தெரிவிக்கலையே, ஏன் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, அமெரிக்காவினுடைய அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் போது 2005, 2006, 2009 அப்போ காங்கிரஸ் பீரியடில் இருந்தது. IAEAவில் ஈரானுக்கு எதிராக 3 முறை வாக்களித்த வரலாறு இருக்குது. அப்போது காங்கிரஸினுடைய நிலைப்பாடும் ஈரானுக்கு எதிரானதாக தான் இருந்தது அணுசக்தி தொடர்பானதில். 1 லட்சம் கோடி LNC ஒப்பந்தம் குறித்து டெக்ரான் அச்சுறுத்தல் இருந்த போதும் கூட அங்கு இணக்கமின்மை அப்படிங்கிறது தான் இருந்ததா ரெக்கார்ட் சொல்லுது. ஸோ UNSCயில் தீர்மானம் ஈரானுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட போது கூட அப்போது இந்தியா ஈரானுக்கு எதிராக தான் வாக்களித்தது அப்படின்னு சில குறிப்புகளை மையப்படுத்துது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை. அப்போ மோடி மட்டும் இந்த முடிவு எடுக்கலை, காங்கிரஸும் தான் அந்த முடிவு பழசில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உலகத் தலைவர் ஒருத்தர் இறந்துருக்காரு. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும்தான் அவர் எதிரி. உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கமினி அவர்கள் ஒரு மத நல்லிணக்க தலைவராகத்தான் போற்றப்படுகிறார். அப்படி இருக்கும்போது இப்போதைய இந்திய அரசு வருத்தமாவது தெரிவிச்சிருக்கலாம், பட் அது ஏன் செய்யலை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன். சரி, அடுத்ததா பக்காவா முடிஞ்சா சொல்லி, இது எங்கே தெரியுமா நடந்திருக்கு? அமெரிக்காவும் இஸ்ரேலும் அணுசக்தி நிலையங்களை தாக்கியதாக ஈரானுடைய தூதர் இப்போ சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, சில முக்கியமான சைட் தாக்கப்பட்டிருக்கு. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு அதற்கு அமெரிக்காவும் IAEAவும் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்கங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. கிளைம் பண்ணியிருக்காங்க ஈரான், பட் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல சில அணுசக்தி தளங்களில் தாக்குதல் ஏற்பட்டு அதில் கதிர்வீச்சு ஏற்பட்டதாக நாங்கள் அறியவில்லையே அப்படின்னு IAEA இப்போ பேக் அடிக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு காட்சி பாருங்க. பறவைகள் பலவிதம் பறந்துக்கிட்டே இருக்கு, பட் கட்டிடங்கள் மட்டும் நொறுங்கிக்கிட்டே இருக்கு. என்னடா நடக்குது இங்கே வானத்தில் அப்படின்னு புரியாமல் பறவைகளுக்கு போர்
நடக்குதுன்னா தெரியும், பாவம் வானத்தில் பறக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது, அதையும் விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறதை பார்த்து வரவே நிச்சயமாக பேசிக்கும். குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளம் ஈரானில் இருந்து ட்ரோன் குறிவைக்கப்பட்ட தருணத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஹார்முஸ் ஜலசந்தி, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அணுக முயன்ற மற்றொரு கப்பலை ஈரானிய கப்பல் எதிர்த்து ஏவுகணைகளை தொடுத்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சைப்ரஸில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் விமானப்படை தளம் இருக்குல்ல, அதில் இப்போ அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஈரான். சைப்ரஸில் தான் யார் இருக்கா, இஸ்ரேலுக்கான ஏவுதளம் ஒன்று இருக்குது. ஈரானிய ஏவுகணை பீர்ஷெபாவை தாக்கியிருக்கு அப்படிங்கிற தகவல். பீர்ஷெபா எங்கே இருக்குது? டெல்லவீவ் பக்கத்தில். பக்ரைன் வானளாவிய கட்டடம் ஈரானிய தாக்குதலால் சுக்குநூறாக உடையக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. அதை பார்த்து பக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளோ பெரிய கட்டடம் இப்படி எரிஞ்சு கீழே விழுகிறத பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நின்றாங்க. ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கையின் அடிப்படையில், அதாவது ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ஃபாத் 2 ஏவுகணை ஏவப்பட்ட தருணத்தினுடைய காட்சிகளையும் ஈரானிய IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவை ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஊடகம் செய்திகளாக வீடியோவாகவே வெளியிட்டிருக்காங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோவை. இப்போது LNG பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதிக்கான மிக முக்கிய உலகளாவிய மையமாக இருக்கக்கூடிய ராஸ் லெபான் அப்படிங்கிற அந்த இடம் தான் செயல்படுது. சரி, இது எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால், அது ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் தனது பயணத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியும். இங்கே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில். இப்போது கத்தார் என்ன பண்ணுறாங்க, அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய LNG உற்பத்தி இருக்குல்ல, அதை நிறுத்துகிறாங்க. காரணம்னா கத்தார் மேலே அட்டாக் பண்ணாங்களே ஈரானதுனால. ஸோ ராஸ் லெபான் அப்படிங்கிற அந்த தொழில்துறை நகரமும் மெசையித் அப்படிங்கிற தொழில்துறை நகரமும் முற்றிலுமாக முடங்கிருச்சு. திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உற்பத்தியை நிறுத்திட்டதா இப்போது கத்தார் அரசு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆட்டோவுக்கு போடுறாங்கல்ல, அந்த எரிபொருளில் இருந்து ஏகப்பட்ட எரிபொருள் இந்த கத்தாரில் இருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகி இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது எல்லாமே முடக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஒரு புறம் ஆயில் கிரைசிஸ், இன்னொரு புறம் பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சி, இன்னொரு புறம் தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய போர், அதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகளில் இருந்து பள்ளிக்கூடம் போகக்கூடிய கல்லூரி போகக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. வாழ்வாதாரம் அப்படிங்கிறது முடங்கியிருக்கு. 3வது உலகப் போரை நோக்கி இந்த போர் நீளுமா அப்படிங்கிற பெருத்த கேள்வியோடு அதற்கான பதில் தெரியாமல் நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.